வெல்கம் டு பிரபா ஜிவிடி 360. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 10th மேக்ஸ் எக்ஸாமுக்காக நம்ம 6th மேக்ஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு எண்கள் டாப்பிக்கில் பயிற்சி 1.6 ஃபைனல் எக்ஸசைஸ் நம்ம வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் பயிற்சி 1.6ல் பல்வகை திறனறி பயிற்சி கணக்குகள் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், என்னுடைய பூட்டப்பட்ட பெட்டியை திறக்க பயன்படும் கடவுச்சொல்லானது மிகப்பெரிய 5 இலக்க ஒற்றை எண் ஆகும். மிகப்பெரிய 5 இலக்க ஒற்றை எண். அப்போ 1 2 3 4 5 இது ஒற்றை எண். அப்போ கடைசியாக ஃபைனலாக வர்றது வந்து நமக்கு ஆட் நம்பர்ஸில் வரும், ஒற்றை எண் தான் வரும். அப்போ 7 5 4 3 மற்றும் 8 ஆகிய இலக்கங்களை கொண்டு எனில் அக்கடவுச் சொல்லை கண்டறிகன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மிகப்பெரிய 5 இலக்க ஒற்றை எண். அப்போ மிகப்பெரியன்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் வரைக்கும் எழுதலாம். எழுதும் போது பாருங்கள், ஃபஸ்ட்டு 8 7 5 4 3 ஃபைனலாக ஒற்றை எண் வந்திருக்கு. இதுதான் மிகப்பெரிய ஒற்றை எண். அடுத்தது ரெண்டாவது, 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 4 மாநிலங்களில் மக்கள் தொகை கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. மக்கள் தொகையின்படி அம்மாநிலங்களை ஏறு மற்றும் இறங்கு வரிசையில் வரிசைப்படுத்துக. இதில் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கிறது 8 டிஜிட்ஸு. தமிழ்நாட்டில், ராஜஸ்தான்லேயும் 8, எல்லாமே 8 இருக்குது. எல்லாமே 8 டிஜிட்ஸில் இருக்குது. அப்போ நம்ம வந்து ஏறு வரிசை இறங்கு வரிசையில் எழுதணும். அப்போ முன்னாடி இருக்க நம்பரை வச்சு தான் எழுதணும். இதில் எது பெருசுன்னு பார்த்திங்கன்னா மேற்கு வங்காளம்ங்கிறது ஃபஸ்ட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா 7 இருக்குது. 9 தான் பெருசு. அடுத்தது 7 இருக்குது, 2 இருக்குது. இப்போ 2ல் எது பெருசுன்னு பார்த்திங்கன்னா இங்கே 7 7 2 2 1 6. அப்போ இதுதான் இது 2வது பிளேஸு. அடுத்தது 3வது இது. அப்போ 4வது இது. அப்போ ஏறு வரிசையில் நம்ம இதை தான் எழுத போகிறோம். என்ன எழுதுகிறோம் பாருங்கள். ஒன்பது கோடி 12,76,115. அப்புறம் அடுத்தது வந்து எது சின்னதுன்னா 7 கோடி 26,26,809. அப்புறம் அதை விட எது சின்னதுன்னா 7 கோடி 21,47,030. அடுத்தது சின்னது பாருங்கள், 6 கோடி 48,437. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த 4 தான். அப்போ இதோட கடைசி இதுதான் ஏறு வரிசை. இதே இறங்கு வரிசைனா இதை வந்து திருப்பி போட்டு எழுதணும். இப்போ 6,85,48,437 இதில் 5 பழக்குது. அடுத்தது இதை விட எது பெருசு? 7 கோடி 21,47,030. அப்போ இதை விட எது பெருசு? 7 கோடி 26,809. இதை விட பெருசு 9 கோடி 12,76,015 தான் பெருசு. இப்படி தான் ஏறு வரிசை இறங்கு வரிசையில் எழுதுகிறோம். அடுத்த 3வது, பின்வரும் அட்டவணை உற்று நோக்கி கீழே உள்ள வினாக்களுக்கு விடையிலக்கவும். என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2011 இருந்த புள்ளிகள் எத்தனை? அப்போ 2000 இது வந்து ஆண்டு புள்ளிகளோட எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கேள்வி 2011 இருந்த புள்ளிகள் எத்தனை? அப்போ 2011 எத்தனை புள்ளிகள் இருக்குது? இதுதான் ஃபஸ்ட்டு கேள்விக்கு ஆன்சர், 1706. அடுத்தது 1990 விட 2008 எத்தனை புள்ளிகள் குறைந்திருக்கு? 1990 விட 2008 எத்தனை புள்ளிகள் குறைஞ்சிருக்கு அப்படின்னா இது 2 மைனஸ் பண்ணால் 0 0 1 2. அப்போ 2100 வந்து குறைஞ்சிருக்கு. அடுத்தது 2011 மற்றும் 2014 இருக்கும் இடையே உள்ள புள்ளிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதா அல்லது குறைந்துள்ளதா? 2011 14 கண்டிப்பாக இதில் பார்த்தாவே அதிகரிக்குது. எவ்வளவு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா 0 2 5. இப்போ 520 வந்து அதிகரிச்சிருக்கு. இதுதான் ஆன்சர். அடுத்தது 4வது கேள்வி பார்க்கலாம். முல்லைக்கொடி ஒவ்வொரு பையிலும் 9 ஆப்பிள்கள் கொண்ட 25 பைகள் வைத்திருக்கிறாள். அவளுடைய 6 நண்பர்களுக்கு அவற்றை சமமாக பங்கிட்டு கொடுத்தால் எனில் ஒவ்வொரு நண்பரும் எத்தனை ஆப்பிள்கள் பெற்றிருப்பார்? ஆப்பிள்கள் மீதம் இருக்க வாய்ப்புண்டா? உண்டெனில் எத்தனை? அடுத்தது ஒரு பையில்
9 ஆப்பிள்கள். அப்போ 25 பையில் வந்து 9 × 25. அப்போ எத்தனை ஆப்பிள்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தா 225 வந்து ஆப்பிள்கள் இருக்குது. இதை வந்து 6 பேர்த்துக்கு பிரித்து கொடுக்கணும். இப்போ 6 பேர்த்துக்கு பிரித்து கொடுக்குறோம் அப்படின்னா 25/6 அப்படின்னு பார்க்கும்போது 6 ஒரு தாட்டி 2 3 3 6 18 19 20 21 22 4 மீதி வரும். அப்போ 6 7 6 42 7 6 42. அப்போ மீதி வந்து 3 வரும். அப்போ 37 பழங்கள் பிரித்து கொடுக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும். அடுத்தது மீதி இருக்கிறது 3 பழம் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆப்பிள் இருக்குது. அப்போ ஒரு கோழி பண்ணையிலிருந்து 15,472 முட்டைகளை ஒரு அடுக்கு அட்டையில் 30 முட்டை, அதாவது ஒரு கோழி பண்ணை இருக்குது, அதில் 15,472 முட்டைகள் எடுக்கிறோம். அது ஒரு அடுக்கு அட்டையை வச்சுருப்பாங்களா, அதில் 30 அட்டைகள் வீதம் அடுக்குறாங்க. ஒவ்வொரு அடுக்கு அட்டைகளில் 30 அட்டைகள் எடுக்கிறாங்க. மொத்தம் எத்தனை அடுக்கு அட்டைகள் தேவைப்படும்னு கேட்குறாங்க. அப்போ 15,472 முட்டைகள் இருக்குங்களா, 30 முட்டைகள் ஒரு அடுக்கு அட்டையில் 30 அட்டைகள், ஒரு அடுக்கு அட்டையில் 30 முட்டைகள் வந்து வைக்கிறாங்க. அப்போ எத்தனை அடுக்கு அட்டையில் 15,472 முட்டைகள் வச்சுருப்பாங்கன்னு பார்த்தா டிவைட் பண்ணணும், வகுக்கணும். 15,472 / 30 வகுக்கும் போது ஃபஸ்ட்டு இந்த 0க்கு பாயிண்ட் முன்னாடி வச்சுக்கலாம். 3 அப்படிங்கும்போது இதை 5 தாட்டி, அடுத்தது 1 தாட்டி 3 மீதி ரிமைண்டர் 1, 5 தாட்டி வந்து 15 மீதி 2 வரும். அப்போ 22 வருது. அப்போ 7 தாட்டி பார்த்திங்கன்னா 21 + 1 0 3 வரும். அப்போ எத்தனை முட்டைகள் வந்து அடிக்கிருக்காங்கன்னா 515. இதில் பார்த்திங்கன்னா +1 நமக்கு கிடைக்கிது. அடுத்தது பார்க்கலாம். மேற்சிந்தனை கணக்குகளில் அட்டவணையில் படித்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கவும். சூரியன் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, நம்ம இதை மட்டும் பார்க்கலாம். சூரியன், சிரியஸ், அகத்தியம், ஆல்ஃபா சென்டாரி, சுவாதி விண்மீன்கள், வேகா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அகத்தியம் விண்மீன் விட்டத்தை இந்திய மற்றும் பன்னாட்டு முறையில் எழுதுக. அகத்தியம் இதை வந்து இந்திய மற்றும் பன்னாட்டு முறையில் எழுதுகன்னு சொல்கிறாங்க. நான் சொல்லிடுறேன், நீங்கள் எழுதிடுங்க. ஃபஸ்ட்டு இந்திய முறையில் எழுதலாம். 2,59,41,900. இதுதான் 2,59,41,900. அதே பன்னாட்டு முறையில் இது வந்து 25,941,900. இதுதான் ஆன்சர். இது பன்னாட்டு முறையில். அடுத்து சிரியஸ் விண்மீன் விட்டத்தில் உள்ள 5இன் மதிப்புகளில் கூட்டலை இந்திய முறையில் எழுதுக. சிரியஸ் இருக்குங்களா, விண்மீன் விட்டத்தில் உள்ள 5இன் மதிப்புகளின் கூடுதலை இந்திய முறையில் எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. 5இன் மதிப்புகள் கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் மீதி இருக்கிறதுல 0 போட்டுக்கணும். 5 5 0 5. இதுதான் ஆன்சர். அடுத்தது பாருங்கள், இங்கே நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்னா 515 + 1 516. இது சொல்ல மறந்துட்டேன். அடுத்தது 3வது 864,730,000 என்பது இந்திய முறையில் எழுதுக. 864,730,000 பாருங்க, 864,730,000. அது வந்து 000 இந்திய முறையிலையா? 864,730,000 என்பது இந்திய முறையில் எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் ஆன்சரு. இதை வந்து இந்திய முறையில் எழுதணும். அப்போ 64,000,730 3 2 86,40,40,730. அதுதான் இந்திய முறையில் எழுதுகிறோம்.
அடுத்தது சுவாதி விண்மீன் விட்டத்தை பன்னாட்டு முறையில் எழுதுக. சுவாதி விண்மீன் விட்டத்தை பன்னாட்டு முறையில் 19,888,1800 இதுதான் வந்து பன்னாட்டு முறையில் நம்ம எழுதுகிறோம். அடுத்தது அகத்தியம் மற்றும் சுவாதி விண்கள் விட்டத்தில் வேறுபாட்டை இந்திய மற்றும் இப்போ அகத்தியம் சுவாதி இது ரெண்டு இருக்கு இல்லைங்களா, அகத்தியம் சுவாதி இதனால் வித்தியாசத்தை எழுதணும். வேறுபாடு எவ்வளவு, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 4 5 8 13 வருதுன்னா 8 டைம் வரும். இதில் 3 5 2 இது ஒரு வேறுபாடு. இந்த வேறுபாட்டை வந்து பன்னாட்டு இந்திய மற்றும் பன்னாட்டு முறையில் எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. இந்திய முறையில் அப்படின்னு பார்த்தா 2,53,85,400 வரும். இதே பன்னாட்டு முறையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,385,400 வரும். இதை எழுதி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், 7வது அன்பு அறிவு செல்வியிடம் ஓர் 5 இலக்க ஒற்றைப்படை எண்ணை நினைவில் கொள்ளுமாறு கூறினான். மேலும் பின்வரும் குறிப்புகளை கூறினான். அப்போ 5 இலக்க ஒற்றை எண் 3 4 5 1000வது இடத்தில் உள்ள இலக்கு 5 விட குறைவு. இப்போ இது வந்து 5 விட குறைனா 4 போட்டுக்கலாம். 100வது இடத்தில் 6 விட குறைவு, அப்போ 5 போட்டுக்கலாம். 10வது இட மதிப்பில் 8. அறிவு செல்லக்கூடிய விடை என்னவாக இருக்கும்? அவள் ஒன்றுக்கு மேற்பட்ட விடைகள் கூறுவாளா? அப்போ 5 இலக்க ஒற்றைப்படை எண். அப்போ வந்து ஒற்றைப்படைனா நீங்கள் வந்து ஒற்றைப்படைக்கு தகுந்த மாதிரி எதை வேணாலும் போட்டுக்கலாம். 9 கூட போட்டுக்கலாம். 9 போட்டுட்டு நீங்கள் எதை வேணாலும் எழுதிக்கலாம். 7 8 மாதிரி நிறைய மதிப்பெண்கள் நீங்கள் போடலாம். அடுத்தது 8வது, ஓர் அரங்கில் இசை நிகழ்ச்சி ஒன்று நடைபெற உள்ளது. மொத்தமுள்ள 7,689 நாற்காலிகளை வரிசைக்கு 90 நாற்காலிகள்னு போகிறோம். அப்போ 90ஆல் நம்ம வகுக்கிறோம். ஃபஸ்ட்டு 9 எடுத்துக்கிறோம். 9 எடுக்கும் போது பார்த்திங்கன்னா 8 9 72 இல்லையா, 90ஆலேயே வகுக்கலாம். 720 மைனஸ் பண்ணால் 8, இது 4, மீதி 9 போடுறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா 90 × 5 பார்த்திங்கன்னா 450 வரும். அப்போ 5ன்னா 450 வரும். மீதி பார்த்திங்கன்னா 9 3, அப்போ 39 வந்து மீதி இருக்குது. 85 போடலாம். அப்போ எத்தனை வரிசைகள் இருக்கும்? 85. எத்தனை நாட்கள் மீதி இருக்குன்னா 39. அடுத்தது 9வது 7 இலக்க எண் வந்து லட்சம் மற்றும் 10 லட்சத்துக்கு முழுமைப்படுத்துதன்னு கேட்டிருக்காங்க. 29 75 842. ஃபஸ்ட்டு லட்சத்துக்கு வந்து முழுமைப்படுத்துதன்னு கொடுத்துருக்காங்க. லட்சம் பார்த்திங்கன்னா இதுதான். இதுக்கு முழுமைப்படுத்தணும்னா இதோட இதுக்கப்புறம் இருக்கிற நம்பர் வந்து 5 5க்கு மேலே இருந்தால் ஒன்று ஆட் பண்ணுங்க. அப்போ 30 லட்சம் வரும். அடுத்தது வந்து 10 லட்சத்துக்கு வந்து முழுமைப்படுத்துதன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை பார்க்கணும். இது பார்த்திங்கன்னா 9 இருக்குது. அப்போ 5க்கு மேலே இருக்குது. அப்போ ஒன்று ஆட் பண்ணணும். அதுவும் 30 லட்சம் வரும். இதுதான் 2 சமம் தான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது செய்தித்தாள் மற்றும் இதழில் இருந்து 5 அல்லது 6 அல்லது 7 இலக்க எண்ணை கண்டுபிடித்து 10,000க்கு முழுமைப்படுத்துங்க. இதை நாமளே வந்து பார்த்து எழுதிக்கலாம். இதை வந்து நீங்களே சும்மா பார்த்துக்கோங்க. இதோட பார்த்திங்கன்னா எண்களுங்கிற டாபிக் வந்து முடிஞ்சிருச்சு. இது பார்த்திங்கன்னா நீங்கள் செய்தித்தாள்லேயே நீங்களே வந்து இதை பார்த்துக்கலாம். முடிஞ்சிருச்சு. இதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டாபிக் வந்து இயற்கணிதம் நம்ம பார்க்கலாம். உங்கள் டெட் எக்ஸாமுக்கு வந்து நமக்கு டெட் எக்ஸாம் வரத்துக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்.